இந்த விடியா திமுக ஆட்சியிலே நடக்கிற கொடுமைகளை, கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், 15 பேராசிரியர்கள் இல்லை. கல்லூரி நடக்கிறது, ஆனால் கல்வி நடக்கவில்லை. 52 பேராசிரியர்கள் இல்லாத ஒரு கல்லூரி. அதை உடனடியாக 52 பேராசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், இங்கே படித்து முடித்து சென்ற மாணவர்களுக்கு 1.5 வருடமாக அவர்களுக்கு ப்ரொவிஷனல் சான்று, தற்காலிக சான்று வழங்காத இந்த நிர்வாகத்தை கண்டித்து அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல 2 மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சியிலே திறக்கப்பட்ட அந்த 25 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் இதுவரை திறக்கப்படாமல் மாணவர்களுக்கு மாணவனுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக மாணவனுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும், இங்கே இருக்கக்கூடிய ஜுவாலஜி விலங்கியல் பாடப்பிரிவு, அந்த பாடப்பிரிவுக்கு ஆய்வக கூடம், 2 ஆய்வக கூடம் கட்டி 2 வருடம் ஆகிறது. அந்த ஆய்வக கூட்டத்தை இதுவரை திறக்காமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக அந்த ஆய்வக கூடத்தை திறந்து மாணவனுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும், இன்றைக்கு இந்த நிர்வாக சீர்கேடை இந்த கல்லூரியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் யூசுப் கான் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல இந்த கல்லூரியிலே PhD வகுப்பை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று எனக்கு முன்னாலே கண்டன உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் அன்பு தம்பி பிரபு அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து இந்த கல்லூரி வருவதற்கு, இந்த பகுதியிலே வருவதற்கு காரணமாக இருந்த நெமிலி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், இந்த மண்ணினுடைய மைந்தன் அன்பு அண்ணன் AG விஜயன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெமிலி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு சகோதரர் KVR அருணாபதி அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய நெமிலி கிழக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் தம்பி சரவணன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரகதீஸ்வரன் அவர்களே, ஒன்றிய இளைஞர் பாசனுடைய செயலாளர் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களே, மாவட்ட மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய இணைச் செயலாளர் தம்பி சியாம்குமார் அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரி மீனா ரகுபதி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரர் ராம் அவர்களே, ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் AL விஜயன் அவர்களே, காவிரிப்பாக்கம் ஒன்றிய கழகத்தினுடைய நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் இன்னைக்கு நம்முடைய ஆட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாணவர்களை பெற்ற பெற்றோர்கள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மேலாக இன்றைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், மனித புனிதவதி மாணிக்க தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயர்கல்வி என்பது ஒரு எட்டா கனி,
உயர்கல்வி என்பது எட்டாக்கனி. அந்த கனியை எளிதிலே பறிக்க வேண்டும். எளிதிலே பறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆங்காங்கே கல்லூரிகளை திறக்க வேண்டும். திறந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைவி, ஒரே தலைவி, இந்திய துணைக்கண்டத்திலே ஒரே தலைவி, இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2006 முதல் 2011 ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த கருணாநிதி அந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து கீழே இறங்கி சென்று போகும்போது தமிழகத்தினுடைய உயர்கல்வியினுடைய சதவீதம் வெறும் 28%. 28% பேர் தான் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சராக பொறுப்பேற்று அண்ணன் எடப்பாடியார் வரை 10 ஆண்டுகளிலே இன்றைக்கு தமிழகம் 53% உயர்கல்வியை உயர்த்திய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதி இந்த ஆட்சியை விட்டு இறங்கும் போது 28% இருந்த அந்த உயர்கல்வியை 53% அம்மாவும் எடப்பாடியாரும் உயர்த்தி காட்டினார். அது மட்டுமல்ல, இந்த தேசிய அளவுல நம்ம எடுத்து பார்த்தோமா, அந்த உயர்கல்வியுடைய சதவீதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வியுடைய சதவீதம் 53% வந்து 2035 நம்ம வந்து இன்னும் 10 வருஷம் தாண்டி தான் இந்த இலக்கை அடைய முடியும் என்று இந்த தேசிய புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் 2021 10 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 53% இந்த உயர்கல்வியிலே சேர்க்கை பெற்ற ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சாதனை. ஆனால் இன்றைக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு, மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த உயர்கல்வி வந்து ஒரு உதவாத கல்வியாக ஆகிவிட்டது. உதவாக்கரை கல்வியாக ஆகிவிட்டது. இன்னைக்கு உயர்கல்வியுடைய சேர்க்கை குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு தேர்ச்சி விகிதமும் குறைந்து போய் உயர்கல்வி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்க இந்த கல்லூரியுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் இந்த தொகுதியிலே இன்றைக்கு சுதந்திரம் பெற்ற நாள் முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது எல்லாம் அந்த சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் எல்லாம் போய் பத்திரிகை, இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் கேட்பாங்க, இந்த அரக்கோணம் தொகுதியில நீங்க வேட்பாளராக நிக்கிறீங்களே, நீங்க ஜெயிச்சு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல் உங்களுடைய வாக்குறுதி என்ன வாக்குறுதின்னு கேட்பாங்க. எல்லா வேட்பாளரும் அங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர் வந்து நம்ம அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அது நாங்க கலைக்கல்லூரி கொண்டு வரோம் வாக்குறுதி கொடுப்பாங்க. அதே போலதான் 2006 கூட நான் என்னை இந்த நிருபர்கள்லாம் கேட்கும் போது நான் கலைக்கல்லூரியை நான் கொண்டு வருவேன்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு அந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். திமுக அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தது. ஆனா 2011 மீண்டும் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இதே போல பத்திரிகை நிருபர்லாம் என்னை வந்து கேட்டாங்க, இது மாதிரி நீங்க 2வது முறையான சட்டமன்ற தொகுதியில நிக்கிறீங்க, முதல் முறை நீங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தீங்க, 2வது முறை அம்மா உங்களுக்கு நம்பி சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, இந்த தொகுதிக்கு நீங்க வந்து இந்த மக்களுக்கு நீ முதல் கோரிக்கை என்ன கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு என்ன நிருபர்கள் கேட்கும் போது நான் மீண்டும் சொன்னேன், நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானா நான் இந்த தொகுதிக்கு நான் கண்டிப்பாக ஒரு கலைக்கல்லூரியை நான் கொண்டு வருவேன் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், வெற்றி பெற்று விட்டேன். சட்டமன்றத்துக்கு போறேன். சட்டமன்றத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னுடைய கன்னி பேச்சு. அந்த கன்னி பேச்சுல அன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த அந்த அமைச்சரவையில அம்மா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல என்னுடைய கன்னி பேச்சுல கை கால்லாம் நடுங்குது. நம்ம அரக்கோணம் தொகுதிக்கு கலைக்கல்லூரியை நம்ம பெற்றுத்தர மக்கள் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுக்கிறோம். அந்த வாக்குறுதியை நாம் உடனே நிறைவேற்றினாதான் நம்ம தொகுதி மக்களிடத்துல போக முடியும். ஆக எப்படியாவது தைரியமா அம்மா கிட்ட நம்ம நாங்க அம்மா எதிரதான் எங்களுக்கு இடம் கொடுத்திருந்தாங்க. அம்மா எதிர சொல்லும் போது அம்மான்னு சொன்னாங்க. அம்மா பார்த்தாங்க, அம்மா எங்களுடைய தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி, அது தனி தொகுதிமா, அந்த தொகுதியில நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் வாக்குறுதி என்னன்னு சொன்னா அந்த கல்லூரியில அந்த தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வேண்டும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அம்மா அவர்கள் அந்த வாக்குறுதி மட்டும் எனக்கு நிறைவேற்றி தந்தா போதுமான்னு சொல்லிட்டேன். சரி, அம்மா அவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டார்கள். குறிப்பெடுத்துக் கொண்டு அடுத்த வாரம் உயர்கல்வித்துறை சம்பந்தமாக வருகின்ற போது அப்போது அம்மா அவர்கள்
இன்னைக்கு கல்லூரிகள்லாம் அம்மா அறிவிக்க போறாங்களா எங்களுக்கு செய்தி வருகிறது. ஆனால் எந்தெந்த ஊருக்கு கல்லூரி அறிவிக்க போறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அம்மா கிட்ட இருக்கிற ரகசியம் தான். அம்மா வந்து என்ன பண்ண போறாங்க, அடுத்த கட்டத்துல என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆக அது மட்டும் சூசகமா இன்னைக்கு அம்மா வந்து கல்லூரிக்கு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்க போறாங்க சொன்ன உடனே அம்மா நான் வந்து எப்படியோ அம்மா நம்ம குறிப்பு எழுதிக்கினாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு அம்மா ஒரு கலைக்கல்லூரி தருவாங்க சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு 28 மாவட்டம், இன்னைக்கு வந்து 38 மாவட்டம்னா நம்ம எடப்பாடியார் 6 மாவட்டம் புதுசா உருவாக்கி கொடுத்துக்கிறார். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 32 மாவட்டத்துல என்ன ஆச்சுன்னா அம்மா அவர்கள் படிக்கிறாங்க. நான் இன்றைக்கு இந்த உயர்கல்வியை வந்து மாணவர்கள் எல்லாம் எளிதிலே உயர்கல்வி படிக்கணும், அதுல குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கல்லூரிகளை அறிவிக்கிறேன் சொல்லி அம்மா 22 கல்லூரி அறிவிக்கிறாங்க. 21 கல்லூரி வரைக்கும் ஒரு இதுவா சொல்லிட்டு வராங்க, ஒரு மாவட்டமா சொல்லிட்டு வராங்க. 21 வந்துச்சு. 21 வந்துட்டு பிறகு அப்புறமா 21 நம்ம எங்கடா வரப்போகுது, 21 வந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து கடைசியா 22வது மாவட்டத்தை வேலூர் மாவட்டம். அப்ப வேலூர் மாவட்டம்னா நம்மளாம் ஒருங்கிணைந்த மாவட்டம். இப்பதான் ராணிப்பேட்டை மாவட்டம். அப்ப வேலூர் மாவட்டம்னா 13 தொகுதி, 13 தொகுதிக்கு 13 தொகுதியில் அரக்கோணம் தொகுதி ஒரு தொகுதி. எப்படி இந்த 13 அங்க வந்து 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீறியா நம்மளுக்கு வந்துரு போகுது சொல்லி நான் 22வது வேலூர் மாவட்டம் அப்படியே கொஞ்சம் தயங்கி நிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா அரக்கோணம் ஒரு கலைக்கல்லூரி, அது இந்த ஆண்டே துவங்கப்படும். அதோட கலைக்கல்லூரி அறிவித்து விட்டு இந்த ஆண்டே துவங்கப்படும் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா. உடனே அதிகாரிகள் எல்லாம் கான்டாக்ட் பண்றாங்க. அம்மா உடனே தொகுதியில கல்லூரி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. எங்க ஆரம்பிக்கணும் சொல்லுங்க. உடனடியா பரமேஸ்வரமங்கலம் அந்த உயர்நிலை பள்ளியிலே உடனே அந்த பள்ளியை தேர்வு செய்து உடனே கல்லூரி ஆரம்பித்து இன்றைக்கு அந்த முதல் வருஷத்துல 500 மாணவர்கள் கல்லூரியில சேர்ந்தார்கள். 6 இளங்கலை பாடப்பிரிவு, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டு 3 பாடப்பிரிவு, 9 பாடப்பிரிவு, 5 முதுகலை பாடப்பிரிவு கொண்டு வந்து அம்மா அவர்கள் உடனடியாக அதுக்கு 7.25 கோடி ஒதுக்கீடு செய்தோம். இந்த கல்லூரி கட்டுறதுக்கு இடம் இல்லை. நம்ம அரக்கோணம் தொகுதியில் எங்குமே புறம்போக்கு இடமே கிடையாது. அரக்கோணம் டவுன் பக்கம் பார்த்தா 1 சென்ட் புறம்போக்கு கூட கிடையாது. அரக்கோணம் ஒன்றியம் பக்கம் பார்த்தாலும் 1 சென்ட் இல்லை. இந்த பக்கம் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் 1 சென்ட் நிலம் இல்லை. ஆனா நம்ம நெமிலி ஒன்றியத்துல ஆட்டு பக்கத்துல தான் நம்மளுக்கு ஒரு 20 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம ஒன்றிய செயல்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஊர்ல தான் நிலங்குது, வேற எங்கேயும் கிடையாதுப்பான்ட்டு. சரி ரைட்டு, நிலம் இருக்கணும் நம்மளுக்கு, பிற்காலத்துல அந்த கல்லூரி நம்மளுக்கு வளர்ச்சி அடையணும், அதனால இடம் வந்து ஒரு 10 ஏக்கர் லேண்டாவது வேணும்னு சொல்லி கேட்டு உடனே நம்ம ஒன்றிய செயலாளர் உடனே அவங்களுக்கு அந்த ஆதாரம்லாம் எடுத்து கொடுத்து உடனே நான் எல்லாம் முன்னிருந்து நம்மளே செஞ்சு உடனடியாக அம்மா அவர்கள் 7.25 கோடியில கட்டடத்தை கட்டி தந்தார்கள். இன்றைக்கு அந்த கல்லூரிக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் தங்கி படிப்புற விடுதி, அதுக்கு கட்டடம், ஆயிரம் மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு விடுதி, அதே போல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு தங்கி படிப்பதற்கு விடுதி. இப்படி பார்த்தா பல்கலைக்கழகம் போல ஒரு காட்சியை தந்தது அதிமுக ஆட்சி. இதே போல தமிழ்நாட்டில் அந்த 22 இந்த கல்லூரி திறக்கும் போது 22 கல்லூரி திறக்கிற மற்ற கல்லூரிகள்லாம் கூட போய் பாருங்க, அது காம்பவுண்ட் சுவர் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழகம் போல இன்றைக்கு காட்சி அளிக்குது என்று சொன்னால் இன்றைக்கு அந்த மதில் சுவர் அந்த காம்பவுண்ட் சுவர் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதி ஒதுக்கி அதுக்கு காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பா இருக்கணும். பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்லாம் கட்டடிச்சு வெளியே ஓடி போயிடுறான், அவங்க உள்ளே இருந்து கல்வி பாடம் கத்துக்கணும்னு சொல்லி உடனடியாக அதுக்கு நம்ம வந்து காம்பவுண்ட் வால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதி ஒதுக்கி இன்னைக்கு கட்டப்பட்டு சிறப்பான முறையில் நடக்கும். இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு 1800 மாணவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய கல்லூரியிலே. ஆனால் அன்றைக்கு கல்லூரியிலே 83 பேராசிரியர்கள், அனுமதிக்கப்பட்ட பேராசிரியர் 83 பேர் இருக்கணும் அந்த கல்லூரியில். அம்மா அவர்கள் இந்த கல்லூரியை அறிவிக்கிற போது 83 பேராசிரியர்கள் அறிவித்தார். அப்போ ஒரு 32 பேராசிரியர்கள் வந்து நிரந்தரமாக அவர்கள் நியமனம் போடப்பட்டு மீதி இருப்பவர்கள் கௌரவ பேராசிரியர், மீதி 52 பேரு நானே படிச்ச இளைஞர்கள், அதை பிஜி படிச்சவங்கள எம்பில் படிச்சவங்களெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனா இந்த கல்லூரியில் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுங்க நான் கேட்பாங்க. அப்போ 52 பேருக்கு நாங்க இங்க வேலை வாய்ப்பு தந்தோம்.
கௌரவ பேராசிரியர் அவங்க எல்லாம் 15,000 ரூபாய் சம்பளம். அப்போ பேராசிரியரை போட்டு அந்த கல்லூரி சிறப்பானது. இந்த பழப்பன மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கல்லூரியில அந்த 52 பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அதுக்கு எதுக்குன்னா உனக்கு இந்த முதலமைச்சர் பதவி நான் கேட்கிறேன். ஒரு 52 பேராசிரியர்களுக்கு 15,000 மாச சம்பளம் தொகுப்பூதியம். அந்த தொகுப்பூதியத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஏன்டா அந்த தொகுப்பூதியம் கணக்கு கொடுக்க முடியல கணக்கு கேட்டா, நான்லாம் வந்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தரேன். உனக்கு கேட்டாங்களா மகளிர் உரிமை தொகை 1000 கொடுன்னு? டாஸ்மார்க்ல ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏத்திட்டு மகளிருக்கு வந்து 1000 ரூபாய், மின் கட்டணம் ஏத்திட்டு, சொத்து வரி ஏற்றிட்டு, பால் வரி ஏற்றிட்டு, எல்லா வரியும் ஏத்திட்டு உன்னை யாரு 1000 ரூபாய் கொடுக்க சொன்னது? இந்த கல்லூரியில பசங்க இந்த மாணவங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் நம்ம மாணவன் நம்மளுடைய குழந்தை நல்லா பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்து அவன் சப் கலெக்டர் ஆகணும், ஜில்லா கலெக்டர் ஆகணும், நல்ல வேறு பதவிக்கு போனுட்டு எல்லாரும் கனவோடு இன்னைக்கு கல்லூரிக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுறான்னு சொன்னா நான் மகளிருக்கு உரிமை தொகை தருகிறேன், விடியல் பயணம் பஸ்ஸே இல்ல, பஸ்ல ஓசி பயணம் போகலாம், ஓசி பயணம் கொடுக்குறேன், இதை சொல்லிக்கிட்டு இதுதான் நான் செய்த சாதனைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அது இன்றைக்கு 52 பேராசிரியர் பணியிடம் 4 வருஷமா காலியா இருக்கு. நான் சட்டமன்றத்துல பேசினேன். அங்க அரக்கோணம் அரசு கலைக்கல்லூரியில கல்லூரி தினந்தோறும் நடக்குது. இதேதான் பேசுறேன். மு.க. ஸ்டாலின் உட்காந்துங்கிறாரு. அப்ப இந்த ஒரு பொன்முடின்னு ஒருத்தவங்க உயர்கல்வித்துறை அமைச்சர், அவன் பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ அவன் ஒரு ஆபாசமா பெண்களை பேசி அவன் பதவி ஏற்றுட்டாங்க. அந்த பொன்முடி அன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் 4 வருஷம் அந்த பொன்முடி அந்த உயர்கல்வி தமிழ்நாட்டில் இல்லாத படித்தான். இத்தனை அவன் ஒரு பேராசிரியர். அந்த பொன்முடி சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், இந்த கல்லூரி நடக்குது ஆனா கல்வி நடக்கல, 52 பேராசிரியர் இல்லாத கல்லூரி எப்படி வந்து பசங்க வந்து மாணவர்கள் படிப்பாங்க? கல்லூரி பேராசிரியர் இல்லாத ஒரு கல்லூரி நடக்குது, உடனே 52 பேராசிரியர் நியமனம் பண்ண சொன்னோன்னா அவன் பெருமை சட்டமன்றத்தில் அந்த உறுதிமொழி என்கிட்ட இருக்குது. ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர், அதிமுக ஆட்சியில ஒரு அமைச்சர் எழுந்து சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொல்றான்னு சொன்னா அது ஒரு உறுதிமொழி. அது உடனடியாக அந்த சட்டமன்றத்திலே ஒலிக்கும். அது பக்கத்துல வந்து எல்லா துறையினுடைய செயலாளர்கள் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சட்டமன்றத்துல என்னென்ன கேள்விகள் எழுகிறது, அதற்கு அந்த அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு என்று அங்க நோட் பண்ணிருப்பான். அப்படியே வீட்டு லைவ்ல ஓடும். அப்போ உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லி உடனே அதை செய்யும் சொல்லுவாங்க. அதான் வந்து அதிமுக ஆட்சியில ஒரு அமைச்சர் உடனடியா வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து 52 பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக்குதுன்னு சொல்றாரு. அதனால உடனடியாக நாங்க வந்து 52 பேராசிரியர்களை நியமனம் பண்ணணும்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. நியமனம் பண்ணல, இது வரைக்கும் நியமனம் பண்ணல. தொடர்ந்து நான் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் நான் வந்து வலியுறுத்துறேன். ஆனால் நியமனம் பண்ணல. பேராசிரியர் இல்லாத கல்லூரி எதுக்கு? இந்த கல்லூரி மூடி இல்லாம பேராசிரியர் இல்லை. அதனால்தான் இன்னைக்கு மாணவர்களுடைய சேர்க்கை கம்மியாகுது. நான் வந்து போன வாரம் வந்து பார்த்தேன், இந்த கல்லூரியிலே 500-600 மாணவர்கள் வந்து சேருவாங்க, 250 மாணவர்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க. என்ன காரணம்னா கல்லூரியில பேராசிரியர் இல்லை. கல்லூரியில பேராசிரியர் இல்லை. இங்க இருக்கக்கூடிய அந்த முதல்வன் அந்த யூசுப் கான் அவர் இந்த காலேஜுக்கே வரதில்லை. முதல்வரே கல்லூரிக்கு வரல, மாணவன் எங்க கல்லூரிக்கு வருவான்? முதல்வரே கல்லூரிக்கு வரதில்லை. நான் அன்னைக்கு ஆய்வுக்கு போறேன், அன்னைக்கு கூட முதல்வர் கல்லூரியில் இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆய்வுக்கு போறேன், அன்னைக்கு முதல்வர் கல்லூரி. உடனே அந்த கல்லூரி முதல்வரை மாத்துங்க. இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது திருவள்ளூர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் எடப்பாடியார் அதை தாண்டி ஒரு சிந்திச்சார். இந்த இது வந்து பல்கலைக்கழகத்துல உறுப்பு கல்லூரி ஆகிறதுனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புற நிதி வச்சுதான் கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த அரசு வந்து இந்த கல்லூரி அரசே ஏற்றுக்கணும் சொல்லி தமிழ்நாட்டுல இந்த உறுப்பு கல்லூரி எல்லாம் அரசு கல்லூரியாக தரம் வைத்தவர் அண்ணன் எடப்பாடியார். எல்லாமே அரசு ஊழியராக்கிட்டாங்க. ஆக இன்னைக்கு இந்த அரசு நிதி ஒதுக்கி எது ஒண்ணு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மானங்கட்ட இந்த திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி இன்னைக்கு இந்த கல்லூரியில அவங்க மாணவர்களை பற்றி அவங்க வந்து கவலைப்படல. உயர் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி கவலைப்படவில்லை. இதையெல்லாம் நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்கள் சவரங்காத சமூகம் மாதிரி தான் இருக்கு. ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இங்கே படிக்கின்ற மாணவர்கள்
படிச்சு முடிச்ச உடனே நாங்களாம் கூட பிஎல் படிக்கும் போது படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். ப்ரொஃபஷனல் சான்று உடனே கொடுக்கணும். ஆனா படிச்சு முடிச்சுட்டு 1.5 வருஷம் ஆகுது. ப்ரொஃபஷனல் சான்று இருந்தாதான் அவன் பிஜி போக முடியும், முதுகலை பட்ட படிப்பு போக முடியும், எம்ஏ போக முடியும், எம்காம் போக முடியும், எம்எஸ்சி போக முடியும். படிச்சுட்டு 1.5 வருஷமா அவனுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இல்லை. எனக்கு ஒரு பாப்பா என்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குது. என்னன்னு கொடுக்குதுன்னா, நான் காலேஜில் படிச்சு 1.5 வருஷம் ஆகுது, நான் தினந்தோறும் நடையா நடக்கிறேன், எனக்கு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கேட்டா நீ போய் பல்கலைக்கழகத்துக்கு போன்னு சொல்றாங்க. பல்கலைக்கழகத்தில் நான் கான்டாக்ட் பண்ணி பேசுறேன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் பண்ணி பேசினா, என்னங்க 1.5 வருஷமா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கிறீங்க, அவன் 1 வருஷம் வீணா போச்சு, அவன் முதுகலை பட்ட படிப்பு படிச்சிருப்பான். இன்னொரு பொண்ணு சொல்லுது நான் லா காலேஜ்ல போய் இப்போ சேர்ந்துருப்பேன்னு சொல்லுது. இது மாதிரி வந்து நீங்க வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கிறீங்களே, 1.5 வருஷமா அந்த மாணவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அந்த கண்ட்ரோலர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அந்த கல்லூரியில எத்தனை பேர் பாஸ் பண்ணா எத்தனை பேர் ஃபெயில் ஆனான்றது எங்களுக்கா தெரியும், அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு தான் தெரியும். அந்த கல்லூரி நிர்வாகத்திலே இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கிறாங்க, இத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க, இத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அவனுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டு அவனுடைய பட்டியலை எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுத்த பல்கலைக்கழகத்துல கொடுத்தா நாங்க உடனே வந்து சர்டிபிகேட் கொடுக்க போறோம். அன்னைக்கு நான் கேட்ட ப்ரொஃபசர் கிட்ட கேட்டதுக்கு பல்கலைக்கழகம் சர்டிபிகேட் அனுப்பல. அப்போ ஒரு நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம், இந்த கல்லூரி முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் எவ்வளவு முறைகேடாக இருப்பாரு. தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு அவனுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்காத ஒரு நிர்வாகம் என்ன நிர்வாகம்? இந்த மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை இருக்கக்கூடிய துறை என்ன பண்ணுது? உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? எதுவுமே தெரியல. உயர்கல்வி துறை ஒன்று இருக்குதா என்று தெரியவில்லை. நான் என்ன பண்ணேன், இந்த கல்லூரியில 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க, இவங்களுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிட வேணும். கூடுதல் வகுப்பறை கட்டிடம் இருந்தால்தான், ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல மாணவர்கள் வந்து குவிந்து கிடக்குறாங்க, பாடம் நடத்த முடியும்னு சொல்லி நம்ம தான் அண்ட்ராடெக் கம்பெனி கிட்ட சொல்லி வகுப்பறை எல்லாம் தனித்தனியா பிரிச்சோம். தம்பி இதெல்லாம் கேளுங்கடா, தம்பி பாடம் ஃபர்ஸ்ட் இருக்குடா கேளுங்கடா. அந்த அண்ட்ராடெக் கம்பெனி கிட்ட சொல்லி ஒவ்வொரு வகுப்பு வந்து பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தோம். பிரிச்சு கொடுத்து இந்த கல்லூரிக்கு 25 வகுப்பறைகளை கொண்ட கட்டடம் கட்டித்தரணும். இருமா கொஞ்சம் 25 வகுப்பறைகள் கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சு தொடர்ந்து கோரிக்கை வச்சு 25 வகுப்பறைகள் கட்டடம் வந்தது. வந்து கட்டிட்டாங்க. கட்டி 2 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பொம்மை முதலமைச்சர் வந்திருக்கிறார்ல, அவர் போட்டோ ஷூட் நடத்துவார். போட்டோ ஷூட் நடத்தி கொண்டு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தெரிஞ்சு போட்டோ ஷூட் தவிர வேற எதுவுமே தெரியாது. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அவரை போய் அப்பான்றாங்க. யார்தான் அவன் அப்பான்றாங்கன்னு தெரியல. அப்பான்னு ஒருத்தர் நம்ம சட்ட அப்பா தான் சொல்ல முடியும், வேற எவனும் அப்பன்னு சொல்ல முடியுமா? அவரை போய் அப்பா அப்பான்றாங்க, எல்லாம் தப்பா சொல்றாங்க. ஆக அப்படியாப்பட்ட முதலமைச்சர் வந்து என்ன பண்றாருன்னா, அங்கிருந்தே காணொலி காட்சி தரகிறார். இந்த கல்லூரியை காணொலி காட்சி தந்தார். எனக்கு கூட அந்த கல்லூரியில இருந்து எல்லாம் வந்தாங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து 25 கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்ட வகுப்பறை வந்து திறக்க போறாரு, சட்டமன்ற உறுப்பினர் நீ வாங்கன்னு என்ன கூப்பிட்டாங்க. சரி நான் வரேன் போப்பான்னு சொல்லிட்டோம். 2 மாசம் ஆகுது. அந்த வகுப்பறை கட்டடம் வந்து இந்த கல்லூரி துவங்கி 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கூடுதல் வகுப்பறை கட்டத்துக்கு மாத்தல. ஏன்டா மாத்தலன்னு சொன்னா, அன்னைக்கு கேட்கறாங்க, ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, டெஸ்க் வந்துக்குதான் டெஸ்க். அந்த டெஸ்க் எல்லாம் என்ன இங்க வரநாடு அடக்கி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த புது பில்டிங்கு தான் அந்த டெஸ்க். சரி ஏன் மாத்தலன்னா, இதை தூக்கி போறது யாரு? ஆனா இப்படி ஒரு கேடுகட்ட நிர்வாகம். ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, அந்த டெஸ்க் தூக்கி போய் அந்த புது கட்டத்தில் போடுறது யாருங்க? போட முடியாதாங்கிறோம். எந்த அளவுக்கு இந்த கேடுகட்ட நிர்வாகம், இந்த கேடுகட்ட ஆட்சி பாருங்க. ஒரு டெஸ்கை எடுத்து போய் அந்த ஸ்கூல்ல வைக்க முடியும். அதுக்கப்புறம் சரி வர அந்த பில்டிங்காவது பார்க்கலாம் வா, எதுக்கு என்ன காரணம் பில்டிங் கூட்டிட்டு போனா அந்த அங்க மாணவிகள் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை, ஆண்களுடைய கழிப்பறைகள்லாம் பைப் லைனே இல்லை. குடிநீர் போற சம்புக்கு பைப் லைன்லாம் போல, எதுவுமே இல்லை.
அப்ப அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, ஏங்க நான் எங்க பசங்களை இட்டுன்னு வந்துட்டா எங்க கழிப்பறையெல்லாம் தண்ணியே வரல, எதுவுமே வரல, நாங்க என்னங்க பண்றதுன்னு கேட்கறோம். எல்லாம் அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கிற மாதிரி இன்னைக்கு கட்டடம் கட்டிக்கிறாங்க. முழு பயன்பாட்டிற்கு அந்த கட்டடம் மாணவர்களுக்கு வருகிறதா இல்லையான்னு செக் பண்ணல. ஒரு செக் பண்ணாரு ஒரு முதலமைச்சர் காணொலி காட்சி தருகிறார். எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? அம்மா காணொலி காட்சியை திறக்கிறார்கள் என்று சொன்னால் முழுசா 100% அந்த கட்டட பணி முடிந்திருக்கணும். ஒரே சிறு குறை இருக்கக்கூடாது. அம்மா அவர்கள் இந்த கல்லூரியை கூட காணொலி காட்சி மூலம் அம்மா திறந்தாங்க. மிகப்பெரிய விழா நான் நடத்துறோம் அன்னைக்கு இந்த கல்லூரியில. அப்போ அந்த கல்லூரி கட்டப்பட்ட கல்லூரியிலே லைட் எரியுதா, ஃபேன் போதா, கழிப்பறை கரெக்டா இருக்குதா, எல்லாம் 100%. அதுக்கு முன்னாடி அம்மா தரகத்துக்கு காணொலி காட்சி தரகத்துல 15 நாளுக்கு முன்னாடியே எல்லா அதிகாரியும் கூடாரம் போட்டு இருப்பான். இங்கதான் எல்லாத்தையும் போய் டேப் தந்து பார்ப்பான், அங்க போய் இது கதவு தந்து பார்ப்பான். அம்மா அங்க திறக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரிகள் பயந்து ஆட்சி நடத்தினார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி இங்க வரல, யாருமே இங்க வரல. அது இன்னும் கூட நான் அன்னைக்கு பேட்டி கொடுத்தேன். இது வரைக்கும் அந்த அந்த கல்லூரி வந்தாங்களா யாருன்னா வரல. யாரும் வந்து அந்த பைப் லைனை பார்க்கல, எதுவும் பார்க்கல. அமைச்சர் வந்தார், அவர் வந்து எங்க பார்க்க போறாரு, அவருக்கு எங்குமே தெரியாது. ஆகவே இன்றைக்கு அந்த கல்லூரி அந்த வகுப்பறை கட்டடம் ஒண்ணு 2 மாசமா மாத்தாமது, உடனே மாத்தணும். இதுல மாணவர்களுடைய கோரிக்கை, மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு வரணும், மாணவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும். எதுக்காக? ஒரு புது கட்டிடத்துக்கு போனா அந்த பழைய கட்டிடத்திலே நெரிசல் இருக்கிறான் மாணவன். அவனை புதிய கட்டிடத்தில் எடுத்து போய் அமர வச்சா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, படிப்பதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் அவனுடைய ஒரு அரசனுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து இன்றைக்கு திமுக அரசு, இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அரசு, உயர்கல்வித்துறை இன்றைக்கு தவறி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த கல்லூரியில நான் ஜுவாலஜி இங்க எல்லாம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜாவே இருக்குது. ஏதாவது ஒரு நான் இப்ப கேட்டேன், நான் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரை கேட்டேன், அன்பழகன் இருந்தார், எங்க எங்க கல்லூரியில வந்து ஒரு ஜுவாலஜி பிராக்டிக்கல் பண்ற மாதிரி, மாணவர்கள் பிராக்டிக்கல் பண்ற மாதிரி ஒரு சயின்ஸ் குரூப்ல ஏதாவது ஒன்று கொடுங்க. சயின்ஸ் செகண்ட் குரூப் படிச்ச சயின்ஸ் குரூப் படிச்ச மாணவர்கள்லாம் இந்த கல்லூரியில வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. இங்க லோக்கல்ல இருக்கிற பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி கேட்டதுக்கு ஜுவாலஜி வேணா தரேன்னு சொன்னோம். சரி ஜுவாலஜி கொடுங்கன்னு சொல்லி ஜுவாலஜி விலங்கியல் பாடப்பிரிவு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே அதுக்கு ஆய்வக கூட கட்டணும். இந்த ஆய்வக கூட நம்ம கவர்மெண்ட்ல சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டடம் கட்டி 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகுது அந்த கட்டடம் கட்டி. ஆய்வு கூடம் 2 கட்டடம் ஆய்வு கூடம் கட்டி இன்னும் திறக்கல. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனேன். இந்த ஆய்வக கூடத்தை உடனே தரங்கப்பான். என்னன்னு கேட்டா அந்த ஆய்வகம் ஒரு தவளையை அரைப்பான், தண்ணி தானே தவளையை அரைப்பான். அங்க தண்ணி இல்லை. என்னன்னு கேட்டா அங்க தண்ணி இல்லை சார், தண்ணி பைப் லைனே கொடுக்கல சார், நாங்க எப்படி சார் தவளையை அரைக்க முடியும்? மறுநாள் போக முடியுமா உள்ள? இன்னைக்கு தவளையை அரைச்சிட்டு மறுநாள் உள்ள போக முடியுமா? போக முடியாது. அதே போல கரண்ட் வசதி இல்லை. அந்த கரண்ட் வசதி ஏற்படுத்தி தரல சொல்லி இத்தனை நாளா திறக்காம கிடக்குங்க. 2 வருஷமா திறக்க முடியும். இது உயர்கல்வின்னு சொல்றதா, நம்ம உயர்கல்வித்துறைன்னு சொல்றதா, இன்னொரு துறைன்னு சொல்றது? இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து இன்னைக்கு இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய முதல்வர் சரியில்லை. இந்த ஆட்சியும் சரியில்லை. இந்த ஆட்சியும் இந்த முதல்வரையும் தூக்கி எறியணும். 2028 சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிய போறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கு இந்த மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டம் வெற்றி அடையும். நான் 5 முதுகலை பாடப்பிரிவு கொண்டு வந்தேன். எம்காம் பாடப்பிரிவுன்றது முக்கியமான பாடப்பிரிவு. இங்க நம்முடைய கல்லூரியில இளங்கலை படிக்க வரவங்க எல்லாமே பிகாம் தான் கேட்போம். நீங்க பிகாம் படிக்கிறவங்க இருக்கீங்களாப்பா? எல்லாம் பிகாம் தான் கேட்போம். அவனை முதுகலை பட்டம் படிக்கணும்னு சொல்லிதான் முதுகலை பாடப்பிரிவு கொண்டு வந்தேன், எம்காம். அந்த எம்காம் பாடப்பிரிவை போன வருஷம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பாடப்பிரிவு எடுத்துட்டு போய் பெரும்பாக்கத்திலே ஒரு புதுசா ஒரு கலைக்கல்லூரி தொடங்கியிருக்கான். நம்முடைய மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவன் தொகுதியில ஒரு கல்லூரி தந்திருக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு போய் இந்த எம்காம் எடுத்து போய் அங்க போய் போடுறோம். இங்க ரத்து பண்ணிட்டு எம்காம் பாடப்பிரிவு ரத்து பண்ணி
அங்கே பெரும்பாக்கம் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் திமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரிக்கு இந்த பாடப்பிரிவு எடுத்து அங்க போடுறோம். அப்ப நான் கேட்டேன், அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்காம் பாடப்பிரிவு கொண்டு வந்திருக்கிறோம், அதை கொண்டு போய் நீங்க அங்க போய் போடுறீங்களா? இங்க பள்ளி மாணவர்கள் சேரல, இந்த வருஷம் சேரலாம், அடுத்த வருஷம் சேரலாம், நீங்க சரியா நிர்வாகம் பண்ணல, அதனால கல்லூரியில சேரல, அதுக்காக பாடப்பிரிவை மாத்துறீங்கன்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் கூட அந்த பாடப்பிரிவு மீண்டும் எங்களுக்கு இந்த கல்லூரியில தரணும், பிஹெச்டி பாடப்பிரிவு தொடரணும்னா சவணக்கால சங்கூதன மாதிரி சட்டமன்றத்தில் எவ்வளவு பேசினாலும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வித்துறை இன்னைக்கு ஒரு உதவாக்கர துறையாயிட்டு. நேற்று கூட நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது 7.5% அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பொறியியல் மருத்துவம் எல்லாம் படிப்பதற்கு ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதுல நேற்றுக்கு இந்த பி கவுன்சிலிங் ரிசல்ட் போட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்ல 53,000 பேர் நம்ம அரசு பள்ளியில படிச்சோம்னா எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அதுல 47,000 பேர் பாஸ் பண்ணுங்க. 47,000 பேருக்கு இடம் கொடுத்து இடம் வாங்க. அந்த 7.5% இடஒதுக்கீட்டால 53,000 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதியதிலே 47,000 பேர் பாஸ் பண்ணி 47,000 பேருக்கு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெரிய பெருமை. அது போல உயர்கல்வியை உயர்த்தி காட்டிய இயக்கம் நம்முடைய அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நம்முடைய எடப்பாடியார்களும் உயர்கல்வியை உயர்த்தி காட்டினார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு இந்த உயர்கல்விக்கு உதவா கல்வியாக இது மாற்றிவிட்டது. இது ஒரு குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை உருவாக்கி நம்முடைய எடப்பாடியார் புதுசா நம்ம வேலூர் மாவட்டத்தை 3ஆ பிரிச்சு ராணிப்பேட்டை மாவட்டமாக உருவாக்கி தந்தார். இந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா கூட அதிமுக ஆட்சியில நான் அம்மா இருக்கும்போது நான் ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன். நம்முடைய எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கல்லூரி அங்க சோழிங்கல்ல ஒரு கலைக்கல்லூரி 2 கலைக்கல்லூரியை இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்த பெருமை அதிமுக சார். 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகி போச்சு. ஒன்னும் இருக்கு போட்டு 8 அமாவாசை தான், 8 அமாவாசை கூட இல்லை, 7 அமாவாசை தான் இருக்கு இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. ஆனா ஒரே ஒரு கல்லூரி கூட கொண்டு வரல. இத்தனைக்கும் நாங்க இவர் மந்திரி இல்லை, நான் மந்திரி இல்லை, ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நாங்க கேட்கதான் முடியும். கொடுக்கிற இடத்துல நாங்க 2 பேர் இருந்தோமா ஊருக்கு ஒரு கல்லூரி கொண்டு வந்துருக்கோம். கொடுக்கிற இடத்துல நாங்க இல்லை, கொடுக்கிற இடத்துல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த காந்தி அந்த காந்திக்கு கல்லூரி வாசனை என்னவே தெரியாது. கல்லூரிக்கு போயிருந்ததுன்னா அந்த வாசனை தெரியும், வேற வாசனை தான் அவருக்கு தெரியும். அந்த கல்லூரிக்கு போகாத அந்த காந்தி கல்லூரி பத்தி என்னன்னு தெரியல. என்னடா அதிமுக ஆட்சியில சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஒரு கல்லூரி கொண்டு வந்துருக்காரு, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி ஒரு கல்லூரி கொண்டு வந்துருக்காரு, நம்ம ஒரு கல்லூரி கொண்டு வந்தாங்கடா சொல்லி இந்த 4.5 வருஷம் நல்லா தூங்கி போட்டு இப்ப இனிமேல் என்ன பண்ண முடியும்? 8 அமாவாசை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பாலிடெக்னிக், நான் பாலிடெக்னிக் தான் கேட்டிருந்தேன். இந்த மாவட்டத்தில் ஒரு பாலிடெக்னிக் வேணும். ஏன்னு சொன்னா இங்க பக்கத்துல நம்மளுடைய பணப்பாக்கம் சிப்காட், இப்போ அந்த சிப்காட் வந்துருக்குது. சிப்காட்ல டாடா கம்பெனி வந்துருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் மு.க. ஸ்டாலின். என்னன்னு சொன்னா நம்ம 2014 அம்மா கட்டு நம்ம சட்டமன்றத்தில் பேசுறோம். எங்களுடைய பகுதியெல்லாம் பின்தங்கிய பகுதி, இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுடைய மாணவர்கள்லாம் வேலை வாய்ப்பு போனா ஸ்ரீபெரும்புதூர் அங்க சிப்காட்டுக்கு போனோம். ஆனால் எங்க பகுதியிலே ஒரு சிப்காட் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்னா அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த பகுதியில் நம்ம அரக்கோணம் பகுதியில பணப்பாக்கத்துல சிப்காட் அமைக்கப்படும் சொல்லி நிதி உதவி செய்து அம்மா அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சாங்க. உத்தரவு பிறப்பித்து எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரைக்கும் 1200 ஏக்கரை எடுத்து நம்ம கொடுத்தோம். அவன் கையில் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து சிப்காட் அமைக்கிறதுக்கு அந்த 1200 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது நம்முடைய அம்மாவும் நம்முடைய எடப்பாடியார். அவங்களுக்கு தாமாட்டை வச்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டாடா கம்பெனி நாங்க கம்பெனி கொண்டு வந்துட்டோம். ஒரு நல்ல கம்பெனி கொண்டு வர முடியும், கம்பெனி கொண்டு வந்துட்டோம். அந்த கம்பெனியில இன்றைக்கு அந்த கம்பெனி நிர்வாகம் எம்டியை கேட்டா நீங்க என்ன குவாலிபிகேஷன் எடுப்பீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் நாங்க எடுக்கிறோம்ன்றான். நீங்க ஒரு பாலிடெக்னிக் இங்க இருந்தா எவ்வளவு மாணவர்கள் நம்ம இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். நம்ம ஊர்லயே சிப்காட்டு, ஆனா நம்ம மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. வெளி மாவட்டத்து மாணவர்கள் வருகிறார்கள், வெளி மாநிலத்து மாணவர்கள் வருகிறார்கள்.
எவ்வளவு ஒரு கொடுமை. இது அதிமுக ஆட்சியாக இருந்தால் நிச்சயமாக பாலிடெக்னிக்கல்ல மருத்துவக் கல்லூரி வந்திருக்கும், சட்டக்கல்லூரி வந்திருக்கும், பாலிடெக்னிக் வந்திருக்கும், 3 வந்திருக்கும். 3 கொண்டு வந்துட்டு இருப்போம். அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் கண்டிப்பாக ராணிப்பேட்டை, புதியதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் 110 கோடியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொடுத்தவர் எடப்பாடியார். உடனடியாக மாவட்ட மருத்துவ கல்லூரி கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரியை மத்திய அரசிலிருந்து போராடி பெற்று தந்தவர் எடப்பாடியார். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு 4.5 வருஷத்துல ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தமிழ்நாட்டுல திமுக மு.க. ஸ்டாலினை கொண்டு வர முடியல. ஆனால் ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். நாம் வெற்றி பெற்றிருந்தால், மு.க. ஸ்டாலின் நாட்டுடைய முதலமைச்சராக வராதிருந்தால் கண்டிப்பாக நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல மருத்துவக் கல்லூரி வந்திருக்கோம், சட்டக்கல்லூரி எழுதி வச்சிருக்கோம். நம்ம அரக்கோணத்துக்கு சட்டக்கல்லூரி வந்திருக்கும், சட்டக்கல்லூரி வந்திருக்கும், பாலிடெக்னிக் வந்திருக்கும். இந்த 3 கல்லூரியும் வந்திருக்கும். இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பயனடைந்திருப்பார்கள். இன்றைக்கு தப்பு தவறு இன்றைக்கு திமுக ஆட்சி வந்தனால இன்றைக்கு எல்லா மாணவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. ஆக மாணவர்கள் எதிர்கட்சிக்கு மாணவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும். மாணவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சில பேர் சொல்றான், நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான், மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி வர்றான் அப்படி வர்றான். அதுல கட்டமைப்பு இல்லை, கட்டமைப்பு இல்லாத ஒரு இயக்கம் இது. கட்டமைப்பு கொண்ட இயக்கம் நம்முடைய அதிமுக. அதிமுக என்ற இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. ஏழைகளை கைகூப்பி தூக்குகிற இயக்கம் அதிமுக. இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இயக்கம், மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடிய இயக்கம். இன்னைக்கு எங்கள் எடப்பாடியார் 45 வருஷம் அனுபவம், சாதாரண அனுபவம் இல்லை. சாதாரண கிளைக்கழக செயலராக இருந்து, ஒன்றிய கழக செயலராக இருந்து, மாவட்ட கழக செயலராக இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஏன் முதலமைச்சராக இருந்தவர். 45 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட அனுபவம் அவருக்கு தான் தெரியும் என்ன நாட்டில் நடக்குது, கீழே இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நன்கு அறிந்தவர் நம்முடைய எடப்பாடியார். அதனால்தான் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகணும், அவருடைய கணவரை நினைவாக்கணும் சொல்லி இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்கவில்லை, எந்த மாநிலத்திலும் அந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. முதலாக அரசு பள்ளியை படிக்கக்கூடிய மாணவன் மருத்துவராக ஆக வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து வருஷத்துக்கு 500 பேரை டாக்டர்களாக்குகிற மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் எடப்பாடியார். அதான் எங்க மாணவ சமுதாயம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மைண்ட் நல்லா வச்சுக்கணும், எதுவும் அலைபாயக்கூடாது. சினிமாவோட போட்டோம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அண்ணன் எடப்பாடியாருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த மாணவரணி மிகப்பெரிய ஆதரவு தரும். மிகப்பெரிய ஆதரவு தந்தால்தான் உங்களுக்கு எதிர்காலம். இன்றைக்கு இன்னும் 6 மாசம் மு.க. ஸ்டாலின் ஆட்சி போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனால் நான் இன்றைக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்ளுகின்றேன், 50 ஆண்டுகள் ஆனாலும் நம் தமிழ்நாட்டை மீட்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த 4.5 வருஷம் ஆட்சியில போதைப் பொருள்ல மு.க. ஸ்டாலின் உள்ள விட்டார். இன்னைக்கு மாணவர்கள் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த சமுதாயம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அப்படியாப்பட்ட ஒரு போதைப் பொருளை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள விட்டிருப்பவர் மு.க. ஸ்டாலின். அதற்கு முடிவு கட்ட வேண்டும். மாணவ சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உயர்கல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்லூரி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் சிறப்பான ஒரு படிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் அண்ணன் எடப்பாடியாருடைய கரத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். உடனடியாக இந்த ஆய்வகத்தை திறக்க வேண்டும். கூடுதல் வகுப்பறைகள் 25 வகுப்பறைகள் கொண்ட கட்டடத்திலே மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 52 காலி பேராசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும். நாம் எடுத்த போராட்டம் இதுவரை தோல்வியடைந்ததாக சரித்திரம் இல்லை. வெற்றி பெற்றதுதான். எப்போதுமே அதிமுக ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறது சொன்னால் வெற்றி பெற்றதான வரலாறை தவிர தோல்வியடைந்ததாக வரலாறு இல்லை. இந்த போராட்டம் வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார்கள் வருவார் என்று சொல்லி பட்டமளிப்பு விழாவை நடத்தாத கொண்டு வர நடவடிக்கையோடு கண்டிக்கின்றோம்.
கண்டிக்கின்றோம் கல்லூரி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் செய்திடு உடனடியாக செய்திடு கண்டிக்கின்றோம் அரசு கல்லூரியில் சேர்க்கை விகிதத்தை ஏற்பாடு செய் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்த 25 வகுப்பறை கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கல்லூரி மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும் புகழ் வாழ்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்